நம்ம இப்போ உலகக்கோப்பை போட்டியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த 2 நாட்டுக்கு இடையில முதல் அரையிறுதி போட்டி இன்னைக்கு தான் நடக்க போகுது. இந்த 2 நாடுகளுமே உலகக்கோப்பையை இது வரைக்கும் வென்றதே கிடையாது. ஆனா 2 பேருமே ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. எப்போ போனாங்க அப்படின்னா, நியூசிலாந்து 2021ல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளாண்டுச்சு. அதுல ஆஸ்திரேலியா தான் கப்பை ஜெயிச்சிச்சு. அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவும் 2024ல் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போச்சு. அதுல எதிரணி இந்தியா தான் ஜெயிச்சிச்சு. இப்போ 2 அணிகளும் உலகக்கோப்பை ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தான் அரையிறுதிக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த உலகக்கோப்பை நடைபெற்ற போட்டிகள்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாரு நல்ல பலத்தோட இருக்காங்க அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா தான் பலமான அணியா தெரியுது. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா, அதாவது அந்த அணி தான் சூப்பர் 8 சுற்று வரைக்கும் டாப் ஆர்டர்ல வந்தாங்க. நியூசிலாந்து அணி கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தாங்க. பாகிஸ்தான் அணி சரியான ரன் ரேட் வித்தியாசத்துல அன்னைக்கு ஜெயிக்கல. அதனால தான் நியூசிலாந்து அணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதுவே பாகிஸ்தான் அணி அன்னைக்கு ஸ்ரீலங்கா அணியை 147 ரன்னுக்குள்ள கட்டுப்படுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் தான் அரையிறுதிக்கே வந்திருக்கும். அதை தான் சொல்றேன். நியூசிலாந்து ஒரு லக்கில் தான் உள்ளேயே வந்திருக்கு. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அணி நல்ல பலமா இருக்கு. ஆனாலும் 2 அணிகளும் இது வரைக்கும் உலகக்கோப்பை வாங்கல. 2 அணிகளுமே உலகக்கோப்பை வாங்கணும் முனைப்போட தான் இன்னைக்கு போட்டியில களத்துல சந்திக்கிறாங்க. இந்த களம் இன்னைக்கு விறுவிறுப்பா இருக்கும். எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க. மேட்சை பாருங்க.